வணக்கம். மதுமிதாவின் காற்றுவெளி. விவேகானந்த பாறை நினைவு சின்னத்தின் கதை ஸ்ரீ ஏக்நாத் ரானடே கூறியபடி. அத்தியாயம் 25. அவர் என்னை நேரில் சந்திக்கவும் செய்தார். நாங்கள் நீண்ட நேரம் விவாதித்தோம். அப்போது அவர் சமாதானம் அடையவில்லை. ஆனால் அவர் கருத்திற்கு மாறாக அங்கு நின்ற வடிவில்தான் சிலை அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம். ஏன்? அங்குதான் சுவாமிஜி தியானம் செய்தார். எனவே அங்கு தியானத்தில் அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலைதான் பொருத்தமானது என்றார் அவர். நான் கூறினேன், சுவாமிஜி தவம் இருந்தார், சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த இடம்தான் சுவாமிஜி ஒரு குறிக்கோளுடன் தவத்திலிருந்து எழுந்த இடம். அந்த இடம்தான் வாழ்க்கையின் லட்சியத்தை அவர் அறிந்த இடம். அவருடைய சந்தேகம் தெளிந்த இடம். அவருடைய வாழ்க்கையின் திட்டம் அங்குதான் முடிவு செய்யப்பட்டது. அந்த திட்டத்தை முடிவு செய்த பின் அங்கிருந்து எழுந்து அவர் தன் லட்சியத்தை நோக்கி நடந்தார். எனவே லட்சியத்தை அடைந்திட தியானத்தில் இருந்து எழும் சுவாமிஜியின் தோற்றம்தான் அங்கு மிக பொருத்தமாக இருக்கும் என்று கூறினேன். நான் பல ஓவியர்களை அணுகினேன். நாட்டில் உள்ள புகழ்பெற்ற எல்லா ஓவியர்களையும் அணுகினோம். அவர்களிடம் கூறினேன், சுவாமிஜியின் சித்திரம் ஒன்றை வரையுங்கள். எழுந்து நிற்கும் நிலையில் உள்ள அந்த படம் லட்சியத்தை நோக்கி மன உறுதியுடன் செய்தி ஒன்றை உலகத்திற்கு அளிக்க அவர் அடியெடுத்து வைத்து நடக்கப் போகிறார் என்ற உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். அந்த மாதிரியான படம் ஒன்று வரைய முடியுமா? அம்மாதிரியான படம் வரைந்தால் அந்த படத்தை சிற்பி ஒருவரிடம் கொடுப்போம். அவர் அந்த உணர்வை சிலையில் பிரதிபலிக்கச் செய்வார். சரியான ஓவியர் கிடைப்பதற்கு 2 வருடங்கள் ஆயிற்று. அவர் தந்த முதல் படம் திருப்திகரமாக இருக்கவில்லை. அவரை மீண்டும் முயற்சிக்க கூறினோம். 2வது முயற்சியில் அவர் அதிசயிக்கத்தக்க மிகச் சிறந்த படம் ஒன்றை வரைந்தார். அந்த படத்தை சுமார் 8 சிறந்த சிற்பிகளிடம் தந்தோம். கல்கத்தாவிலிருந்து ஒருவர், சென்னையிலிருந்து ஒருவர், 3ஆம் அவர் டெல்லியிலிருந்து, 4, 5 பம்பாயிலிருந்து, 6வது பரோடாவிலிருந்து, இவ்வாறு 8 சிற்பிகளிடம் தந்தோம். மாதிரி சிலை சிறிய அளவில் இல்லாமல் முழு உருவத்தில் களிமண்ணில் செய்யுமாறு கூறினோம். களிமண்ணில் செய்யப்பட்ட மாதிரி சிலை நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அதனுடைய செய்கூலியாக 2000 ரூபாய் தந்துவிட சம்மதித்தோம். இவ்வாறு 8 களிமண் மாதிரி சிலைகளை உருவாக்கி முயற்சித்தோம். நான் 2-3 மாதங்களுக்கு ஒரு முறை எல்லா சிற்பிகளிடமும் சென்று சிலை எவ்வாறு வருகிறது என்பதை கண்டு வந்தேன். கல்கத்தாவின் சிறந்த சிற்பியான ஸ்ரீ தேவி பிரசாத் ரே சௌத்ரியிடமும் சிலை செய்யுமாறு கேட்கப்பட்டது. ஆனால் அப்போது பம்பாயை சார்ந்த 2 சிற்பிகள்தான் வெற்றியடைந்தனர். அந்த 2 மாதிரி சிலைகளும் கடைசியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அந்த 2 சிலைகளும் வெண்கலத்தில் வார்க்கப்பட்டன. பின்பு அவற்றை இங்கு கொண்டு வந்து ஒன்றன் பின் ஒன்றாக சோதனைக்காக சிலை நிறுவ வேண்டிய இடத்தில் நிறுத்தி பார்க்கப்பட்டது. 2இல் 1 தேர்ந்தெடுக்கப்பட்டது. 2வது சிலை ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. நாம் அதை விவேகானந்தபுரத்தில் நிறுவுவோம். இதுவும் சரிசமமான நல்ல சிலை. சிறு மாற்றத்துடன் உயரம் கொஞ்சம் கூடுதல் உடையது. இதனுடைய உயரம் பாறையில் பொருத்தமானதாகவில்லை. ஏனென்றால் சிலையில் உள்ள சுவாமிஜியின் கண் பார்வை ஸ்ரீபாதத்தில் விழும்படியாக நாம் அமைத்திருந்தோம். நினைவாலயம் முழுவதற்கும் மையப்புள்ளி ஸ்ரீபாதம். ஸ்ரீபாதம் அமைந்திருக்கும் நிலையை கருத்தில் கொண்டுதான் முழு நினைவாலய கட்டிடமும் வடிவமைக்கப்பட்டது. விவேகானந்த மண்டபத்தின் பிரதான வாயில் திறந்ததும் சுவாமிஜியின் கண் பார்வை ஸ்ரீபாதத்தில் படுகிறது. எனவே சிலையின் உயரம் கூடுதலாக இருந்தால் அப்போது கண் பார்வை கோடு ஒத்து வராது. உயரம் குறைவாக இருந்தாலும் சரிவராது. 2வது சிலையின் உயரம் கூடுதல். பீடத்தின் உயரத்தையும் குறைக்க முடியவில்லை. பீடத்தின் உயரத்தை குறைக்கவில்லை எனில் சிலை தேவையான உயரத்திற்கு மேலே சென்று விடுகிறது. எனவே அந்த சிலை அந்த இடத்திற்கு பொருத்தமற்றதாக இருந்தது. அது ஒரு பெட்டியில் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது. பின்னால் ஒரு நாள் அது விவேகானந்தபுரத்தில் நிறுவப்படும். நின்ற நிலையில் உள்ள சிலையை தேர்ந்தெடுத்ததால் பாறையில் நிற்கும் சுவாமிஜி மக்களை தியானம் செய்வதற்காக மட்டும் தூண்ட மாட்டார் என்று நாம் நிச்சயப்படுத்தினோம். தியானம் பண்ணியது போதும். அவர் நமக்காக வேண்டிய அளவு தியானம் செய்து ஒரு வழியும் கண்டுபிடித்து விட்டார். மக்கள் அவ்வழியை பின்பற்றட்டும், பணி மேற்கொள்ளட்டும், செயலில் இறங்கட்டும். நீங்கள் அடைந்த சமய அனுபவங்களையும் அபிப்பிராயங்களையும் செயலில் காட்டுங்கள், இப்போதே செய்யுங்கள். எனவே மக்களை செயலில் உத்வேகமூட்ட எந்த மாதிரியான தோற்றம் நல்லது?
நம்முடைய கேந்திரம் பக்தியை அடிப்படையாக கொண்டதல்ல, இது பணியை அடிப்படையாக கொண்டது. ஒரு மனிதனை சரியான வழியில் ஈடுபடுத்தி அவனுக்கு சுறுசுறுப்பூட்ட தேவையான பக்தி சூழல் இங்கு உள்ளது. ஆனால் நாம் எதிர்நோக்கும் இரண்டாவது கட்டம் மணிக்கணக்காக தியானத்தில் அமர்ந்து இறைவனை பற்றி கொள்ள விளையும் பக்தி மார்க்கம் அல்ல. நாம் இம்மாதிரியான ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்க நினைக்கவில்லை. எனவே புறப்படுவதற்காக எழுந்து நின்ற நிலையில் உள்ள சிலையை தேர்ந்தெடுத்தோம். சிலையின் தோற்றத்தை பற்றியும் இரண்டாவது கட்ட பணியின் தன்மையை பற்றியும் முக்கியமானவர்களோடு விவாதிக்கும் போது சில விஷயங்களில் எனது சிந்தனையை தெளிவாக்கி கொண்டேன். உதாரணமாக, நமது நோக்கில் சுவாமி விவேகானந்தர் நாம் அடையப்பெறுவது என்ன, நாம் எவ்வாறு உத்வேகம் பெறுகிறோம், நம் அறிவுக்கு எட்டிய வரை சுவாமி விவேகானந்தரின் செய்தி என்ன, நம்மை கவர்ந்து இழுப்பது எது, அவருடைய வாழ்க்கை வெவ்வேறான மக்களுக்கு வெவ்வேறான வழிகளில் பிடித்திருக்கிறது, நமக்கு சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை எந்த விதத்தில் பிடித்திருக்கிறது. விவேகானந்தர் பாறை நினைவாலய குழுவில் சேருவதற்கு முன்பு எதேச்சையாக நான் சுவாமி விவேகானந்தரின் நூல்கள் அனைத்தையும் நன்கு படிக்க நேர்ந்தது. ஒருவேளை அது எனக்கு விதிக்கப்பட்டிருந்தது போலும். ஏனென்றால் நினைவாலய திட்டப்பணி மற்றும் சுவாமிஜியின் சிலை இவற்றை பற்றி நான் சிந்திக்க வேண்டியதிருக்கும் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. அது என்னுடைய எட்ட முடியாத கற்பனையில் கூட இருந்ததில்லை. அப்போது ஒருவர் சுவாமிஜியை பற்றிய நூல் ஒன்றை தொகுக்க ஆலோசனை கூறினார். எனக்கு அந்த ஆலோசனை பிடித்திருந்தது. எனவே நான் அதில் முழு மூச்சில் இறங்கினேன். சுவாமி விவேகானந்தரின் அனைத்து நூல்களையும் கற்றேன். அவரை பற்றி மற்றவர்கள் எழுதிய எல்லா நூல்களையும் படித்தேன். விவேகானந்தரை பற்றி வந்த குறிப்புகள் அனைத்தையும் படித்தேன். ஆங்கிலம் மற்றும் வங்காள மொழிகளில் அவரை பற்றி வெளிவந்த எல்லா நூல்களையும் நான் படித்தேன். வங்காள மொழியில் உள்ள பழைய ஆவணங்கள், அத்தியாயங்கள், குறிப்புகள் எல்லாவற்றையும் படிக்க முடிந்தது. இவற்றையெல்லாம் படிப்பதற்கு எனக்கு சுமார் 40 நாட்கள் ஆயிற்று. கடைசியில் இந்து தேசத்திற்கு சுவாமி விவேகானந்தரின் அறைகூவல் என்ற நூல் வெளியிடப்பட்டது. எனவே நினைவாலய பணியை எடுத்துக்கொள்வதற்கு முன்பு 1962 சுவாமி விவேகானந்தரின் நூல்களை நன்கு கற்றறிய வேண்டுமென்பது எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு இட்ட விதியோ என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். ஏனென்றால் அடுத்த வருடமே சுவாமிஜியின் செய்தியை பரப்பும் பணியில் நான் ஈடுபட்டேன். அவருடைய வாழ்க்கை மற்றும் செய்தி சம்பந்தமான பணிகளில் நான் மிகவும் நெருக்கமாக என்னை இணைக்க வேண்டியிருந்தது. என்னுடைய 12வது வயதிலிருந்து நான் ஒரு RSS உறுப்பினன். RSSல் இருந்து எல்லா பயிற்சிகளையும் பெற்றேன். மிஷன் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது கட்டாய பைபிள் வகுப்புக்கு செல்ல வேண்டியதிருந்தது. அப்போது என்னுடைய மனதில் தோன்றிய முதல் எண்ணம் இதை எதிர்க்க வேண்டும் என்பதே. ஏன் இந்த பைபிள் வகுப்பு, ஏன் கீதை வகுப்பாக இருக்கக்கூடாது? இவ்வாறான எண்ணம் என் மனதில் எழுந்தது. நான் விருப்பமில்லாமல் பைபிள் வகுப்புக்கு செல்ல ஆரம்பித்ததும் 3 நாட்கள் பொறுத்திருந்துதான் பார்ப்போமே என்று நினைத்தேன். பின்பு பைபிள் வகுப்பில் கிறிஸ்துவராக மதம் மாறிய பேராசிரியர் பிலிப் என்பவர் கர்மா மற்றும் மறுபிறப்பு தத்துவங்களை கண்டித்து மிகச் சாதுரியமாக விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார். அவர் கண்டனம் செய்ய ஆரம்பித்ததும் என்னுள் இருந்த பிராமணத்துவம் தட்டி எழுப்பப்பட்டது, கிளறிவிடப்பட்டது. பைபிள் வகுப்பில் 4 அல்லது 5 வருடங்கள் இவ்வாறான கண்டனங்களை நான் கேட்க வேண்டியதிருக்கும் என்று நினைத்தேன். எனவே பைபிள் வகுப்பில் பேராசிரியர் எழுப்பும் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் கண்டன விமர்சனங்களுக்கும் பதில் கூற விருப்பம் கொண்டேன். இதற்காக நான் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று நினைத்தேன். என்னுடைய வேதங்கள், சமயம் மற்றும் தத்துவங்கள் மீது எனக்கு பெருமிதம் இருக்க வேண்டும். ஆனால் அப்போது எனக்கு அது பற்றி ஒன்றும் தெரியாது. நான் எனது தாய் தந்தையரிடமிருந்தும் தாத்தா பாட்டியிடமிருந்தும் கற்ற இராமாயணமும் மகாபாரதமும் போதா. கீதா ரகசியத்தை கற்பதற்கு அது சரியான வயது இல்லை. ஆனால் அப்போது லோகமான்ய திலகரின் கீதா ரகசியம் மற்றும் கிறிஸ்தவ கல்லூரியும் அதில் பணியாற்றியவர்களும் வேதங்கள் பால் எனது கவனம் திரும்ப உதவி செய்தன. நான் ஒவ்வொன்றாக படித்தேன், ஆர்வத்தோடு கற்றேன். கீதா ரகசியம் ஏதாவது ஒரு உபனிஷத்தை மேற்கோள் காட்டினால் நான் உடனே அந்த உபனிஷத்தை படிப்பேன். சுவாமிஜியின் உபதேசங்களையும் படிக்க நேர்ந்தது. அவை மிகுந்த உயிரோட்டம் உள்ளவை. அவர் இந்த கிறிஸ்தவ மத போதகர்கள் அனைவருக்கும் பதில் அளித்திருக்கிறார். இதுவே சுவாமி விவேகானந்தரின் நூல்களை நான் அப்போது படிக்க தூண்டியது. அப்போது நான் அவருடைய எல்லா புத்தகங்களையும் படிக்கவில்லை. முக்கியமான கட்டுரைகளையும் சொற்பொழிவுகளையுமே படித்தேன். இதுவே சுவாமிஜியின் வாழ்க்கை மற்றும் உபதேசங்களோடு எனக்கு உண்டான தொடர்பு.
புத்தகம் ஒன்றை தொகுக்கும் நோக்கத்துடன் படிக்கையில் எனக்கு பல உண்மைகள் வெளிப்பட்டன. கழிந்த 20 வருடங்களாக நான் RSS பணியில் ஈடுபட்டுள்ளேன். விடை காண முடியாத சில பிரச்சனைகள், சில கேள்விகளுக்கு சுவாமிஜி கூறியவற்றுள் பொருள் பதிந்திருக்க கண்டேன். பிரச்சனைகளுக்கு விடை காண முடியாத ஆர்க்கிமிடிஸ் விடை கிடைத்ததும் யுரேகா என்று கூச்சலிட்டது போன்று எனக்குள் உணர்வு ஏற்பட்டது. வேண்டியது கிடைத்ததாக உணர்ந்தேன். விசேஷமாக மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதன் முழு அர்த்தத்தையும் உணர்ந்தேன். இது என் கவனத்தை ஈர்த்தது. நமது நாட்டில் உள்ள அனைத்து சமய உணர்வுகளையும் பொது சேவை பணியாக மாற்ற முடிந்தால், மதத்தின் மீது உள்ள ஆர்வத்தை நாட்டின் புனர் நிர்மாணத்தில் ஈடுபடுத்த முடிந்தால் அது எவ்வளவு பெரிய சக்தியாக உருவெடுக்கும். நாடு முழுவதும் சமய உணர்வுகள் மிகுந்து கிடக்கின்றன. பஜனைகளும் தீர்த்த யாத்திரைகளும் சமயச் சொற்பொழிவுகளும் கீர்த்தனைகளும் எப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் சமய செயல்பாடுகள் ஒரே நிலையில் இருப்பவை, பயன் தரக்கூடியவை அல்ல. பக்தியார் கில்ஜி என்பவன் நம் நாட்டை ஆண்டபோது இதைவிட குறைவாக சமய உணர்வுகள் இருக்கவில்லை. ஆனால் நடந்தது என்ன? சில குதிரை வீரர்களுடன் அவன் டில்லியிலிருந்து புறப்பட்டு தடங்களின்றி கல்கத்தா சென்று அந்த பகுதியையே கைப்பற்றி கொண்டான். எவரும் அவனை வழியில் தடுத்து நிறுத்தவில்லை, கொஞ்சம் கூட கண்டுகொள்ளவில்லை. யார் வந்தால் என்ன, யார் போனால் என்ன, அவர்களுக்கு நஷ்டமா லாபமா கவலையே இல்லை. இவ்வாறான மனப்போக்கினால்தான் நாம் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இந்த சமய உணர்வு, கடவுள் பற்று முற்றிலும் பயனற்றது. இது நம் மக்களுக்கோ அல்லது நாட்டிற்கோ நல்லது செய்யவில்லை. பொதுமக்களுக்கும் எந்த வகையிலும் உதவவில்லை. இத்தகைய சமய உணர்வும் சமயப்பற்றும் நம் நாட்டில் தேவையான அளவு உள்ளது. இதை நாம் மாற்ற முடியுமா? சுவாமிஜி மீண்டும் மீண்டும் இந்த சோம்பலை உதறி தள்ளிவிட்டு செயலில் ஈடுபடுங்கள் என்று மக்களுக்கு அறிவுரை கூறினார். ஹிந்து தேசத்திற்கு அறைகூவல் என்ற புத்தகத்தை நீங்கள் படித்தால் இது புரியும். அவை முற்றிலும் சுவாமிஜியின் சொற்கள். என்னுடைய ஒரு வார்த்தை கூட அதில் இல்லை. முதல் சொல்லிலிருந்து முடியும் சொல் வரை அனைத்தும் சுவாமிஜியின் உதட்டில் இருந்து வெளிப்பட்டவை. சுவாமிஜி சொன்னவற்றுள் எவை என்னை ஈர்த்தனவோ அவற்றை அந்த புத்தகத்தில் கொடுத்துள்ளேன். இன்னும் ஒரு விஷயம், சுவாமிஜி கடவுளின் அவதாரம் என்ற எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு பக்தியோடு சுவாமிஜியின் படைப்புகளை நான் படிக்கவில்லை. அவர் கடவுளின் அவதாரம் என்பது என்னை கவர்ந்திழுக்கவில்லை. என்னுடைய கருத்து சரியில்லாமல் இருக்கலாம், ஆனால் கடவுளின் அவதாரம் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது, அதற்கு விடை காண விளையும் போது அவதாரம் உங்களுக்கு கை கொடுப்பதில்லை. ஏன்? இது சம்பந்தமாக நான் ஒரு சிறிய நிகழ்ச்சி பற்றி கூறுகிறேன். ராமகிருஷ்ண மடத்தின் தலைவரின் முன்னிலையில் ஒரு மூத்த துறவியுடன் மிக சுவாரஸ்யமான உரையாடல் ஒன்று நடந்தது. இது நடந்தது பம்பாயில். சுவாமி வீரேஸ்வரானந்தர் அவர்களுக்கு என் மரியாதையை செலுத்த நான் சென்றிருந்தேன். அவர் அன்போடு நம் பணியின் வளர்ச்சியை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது அந்த மூத்த சந்நியாசி அங்கு வந்தார். அவர் கூறினார், படக்கண்காட்சியை உருவாக்கும் போது சுவாமிஜி பூமியில் எவ்வாறு அவதரித்தார் என்பதை குறிப்பிட மறந்து விடாதீர்கள். சப்த ரிஷிகளிடமிருந்து தொடங்க வேண்டும். சுவாமிஜி யார்? உங்களுக்கு அந்த கதை தெரியுமே. வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். அந்த சம்பவத்திலிருந்து தொடங்குங்கள். நான் உடனேயே அந்த சம்பவத்திலிருந்து தொடங்கப் போவதில்லை என்று கூறினேன். ஏன்? படக்கண்காட்சியில் அவருடைய வாழ்க்கையை சித்தரிக்க வேண்டுமென்றால் அதிலிருந்து தான் தொடங்க வேண்டும் என்றார். நான் கேட்டேன், நீங்கள் சுவாமிஜியை கடவுளின் ஒரு அவதாரம் என்று கருதுகிறீர்கள், ஒரு ரிஷியின் அவதாரம் அல்லது தெய்வீக அவதாரம் என்று எண்ணுகிறீர்கள் இல்லையா? அப்படியானால் அந்த சுவாமிஜியை எனக்கு பிடிக்கவில்லை. நான் ஒரு சாதாரண மனிதன். நான் என்னுடைய வழியை கண்டுபிடிக்க வேண்டும். நான் பல பிரச்சனைகளை, ஆசாபாசங்களை எதிர்கொள்கிறேன். சுவாமிஜி ஒரு அவதார புருஷராக இருந்தால் அவர் எனக்கு எப்படி ஏற்புடையவராக இருப்பார்? நான் சுவாமிஜியின் பால் இழுக்கப்பட்டேன். ஏனென்றால் நான் அவரை என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதர் என்று கருதுகிறேன். அவர் அவருடைய தவ வலிமையால் உயர்ந்தார். ஒரு தெய்வ அவதாரம் அல்லது தெய்வமே இந்த பூமியில் இறங்கி வருவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் எனக்கு எவ்வாறு உத்வேகம் அளிக்க முடியும்? உங்கள் கருத்துப்படி சுவாமிஜி பூமியில் தோன்றிய ஒரு தெய்வ அவதாரம் என்றால் என் நோக்கில் அவர் அப்படி ஒன்றும் சாதித்து விடவில்லை. அவர் உத்வேகம் அளிக்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். வாழ்க்கை பாதையில் நூற்றுக்கணக்கான இடர்பாடுகளை எதிர்கொண்டார். வேலையில்லா பிரச்சனையும் இருந்தது. பட்டதாரியான பின்பு ஒரு வேலை தேடிக்கொள்ள முடியவில்லை. அலுவலக வாயிற்படிகளை ஏறி இறங்க வேண்டி இருந்தது.
ஆன்மீக உலகத்திலும் அவர் எல்லோரையும் சந்தேகத்துடன் நோக்கினார். கடவுள் உண்டா என்று கூட சந்தேகித்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் கூட அவர் ஒரு விமர்சகர் போல் நடந்து கொண்டார். பின்பு தன் பாதையை அறிந்து கொண்டார். எனவே அந்த வாழ்க்கை எனக்கு உத்வேகமூட்டுகிறது. ஏனென்றால் இரவும் பகலும் ஆசாபாசங்களை எதிர்கொள்ளும் சாதாரண மனிதன் நான். என்னைப் போலவே வாழ்க்கையை தொடங்கி தன் தவ வலிமையால் மிக உயர்ந்த நிலையை அடைந்த ஒருவர் உள்ளார் என்று யாராவது கூறினால் நான் அவரை பின்பற்றலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவரும் என்னைப் போல் சாதாரண மனிதராக இருந்தவர்தானே. இந்த நாடு அவ்வாறான மனிதனை நாடி நிற்கிறது. மக்கள் அப்போதுதான் அத்தகைய உதாரண புருஷரை முன்னிறுத்தி அவர் வகுத்து தந்த பாதையில் தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். எனவே படக்கண்காட்சியில் சொர்க்கத்திலிருந்து பூமியில் சுவாமிஜி அவதரிப்பதாக நான் சித்தரிக்க வேண்டுமென்று நீங்கள் விரும்பினால் அதனால் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. நாடு அவதார புருஷர்களுக்காக ஏங்கி நிற்கிறது என்று நான் நினைக்கவில்லை. ஏற்கனவே பல அவதாரங்கள் இங்கு நடந்திருக்கின்றன. ராமனையும் கிருஷ்ணனையும் வணங்கும் போது பொதுவான மனநிலை என்ன? இவர்கள் எல்லோரும் அவதார புருஷர்கள். இவர்களை நம்மால் பின்பற்ற முடியாது. வணங்கலாம், வழிபடலாம். நாம் சாதாரண மனித ஜென்மங்கள். ராமன் ஒரு ஏகபத்தினி விரதன். அவரால் அதை பின்பற்ற முடிந்தது. ராமனின் கிருஷ்ணனின் வாழ்க்கையை இறைவனின் திருவிளையாடல்கள் என்ற நோக்கில் நாம் காணும்போது நம்மால் என்ன செய்துவிட முடியும் என்று எண்ணுகிறோம். அது மனித நிலை அல்ல, அசாதாரண மனித நிலை கூட அல்ல, ஆனால் தெய்வீக நிலை. நாம் மனிதர்கள். எவ்வாறு தெய்வங்களை நாம் பின்பற்ற முடியும்? மிகச் சரியாக இந்த நாட்டில் இவ்வாறு தான் நடக்கிறது. மக்கள் சிலரை தெய்வங்களாக ஆக்கிவிட்டு தங்கள் பொறுப்புகளிலிருந்து விலகி விடுகிறார்கள். அவர் தெய்வம். நம்மால் அவரை பின்பற்ற முடியாது. அவர் தன் வாழ்க்கையில் செய்தவையெல்லாம் அவரால் மட்டுமே செய்ய முடியும். அவரை உதாரண புருஷராக ஏற்று அவரை பின்பற்ற வேண்டும் என்று பொறுப்பு நமக்கு கொஞ்சம் கூட இல்லை என்று கூறி ஒதுங்கி விடுகின்றனர். என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் இதை கண்கூடாக கண்டுள்ளேன். நாக்பூரில் ஒரு கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது நான் சிறுவனாக இருந்தும் எனக்கு நன்கு நினைவில் இருக்கிறது. அந்த கண்காட்சியில் லோகமானிய திலகர் 4 கைகளில் சங்கு, சக்கரம், கதாயுதம் மற்றும் பத்மம் ஏந்தி கேசரி பத்திரிகையை படிப்பது போன்று சித்தரிக்கப்பட்டிருந்தது. மனிதர்களை கடவுள்களாக மாற்ற மக்களுக்கு கொஞ்சம் கூட அவகாசம் தேவையில்லை. கடவுளாக மாற்றிவிட்டு அவர்களிடமிருந்து விடை பெற்று விடுகிறார்கள். அவர்களுடைய பொறுப்பு முடிந்து விடுகிறது. லோகமானிய திலகர், அவர் சாட்சாத் பகவான். மனிதர்களை பகவானாக மாற்றும் இந்த செய்கை நம் கண்முன்னே பெரிய அளவில் நடப்பதை நாம் காண்கிறோம். அவதாரம் என்பது சாதாரண விஷயமல்ல. அவதாரங்களுக்கு முக்கியத்துவம் உண்டு, விசேஷத்துவம் உண்டு. உலகில் எப்போதெல்லாம் ஒழுங்கீனம் அதிகரிக்கிறதோ, அதர்மம் அதிகரிக்கிறதோ, அப்போது கடவுளின் அவதாரம் பூவுலகில் தோன்றி அவற்றை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறது. அப்போது நாம் இது கடவுளின் அவதாரம் என்று அறிகிறோம். ராமனால் ராவணனை கொல்ல முடிந்தது. கிருஷ்ணனும் அதர்மத்தை அழித்தார். நம்முடைய முழு மன அமைப்பும் இவற்றை கடவுள்தான் செய்ய முடியும், அவதாரங்கள்தான் செய்ய முடியும் என்று நம்புகிறது. நம்முடைய சத்ரபதி சிவாஜியின் வாழ்க்கை மிக வெற்றிகரமானது. ஹிந்து சாம்ராஜ்யத்தை அவரால் நிறுவ முடிந்தது. அவர் சிறுவனாக இருக்கும்போது கண்ட கனவு அது. மக்கள் அவருடைய வெற்றிகரமான வாழ்க்கையை கண்டதும் கதை கட்ட ஆரம்பித்தனர். சிவபெருமான் சிவாஜியின் அன்னையின் கனவில் தோன்றியதாகவும் அவருடைய கருவில் நுழைந்ததாகவும் அதன் பயனே சிவாஜியின் பிறப்பு என்றும் கதை கட்டினர். மக்கள் மனித ஆற்றலை குறைத்தே எடை போடுகின்றனர். அவர்களால் கடவுளின் முன்பு மட்டும்தான் தலை வணங்க முடியும். எந்த ஒரு நல்ல செயலையும் தெய்வ பிறவிகளால் தான் செய்ய முடியும் என்று எண்ணுகின்றனர். நமது நாட்டில் மனிதர்களுக்கு மதிப்பு இல்லை. அவர்களால் எண்ணி பார்க்க முடிவதில்லை. இங்குதான் குழப்பம். யாராவது ஒருவர் அதிசயிக்கத்தக்க காரியத்தை தன்னுடைய சாகசத்தாலும் திறமையாலும் பண்பினாலும் செய்தால் அது மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது என்று கருதி நம்மை திருப்திப்படுத்துவதற்காக உடனே அவர் சிவனுடைய அவதாரம் அல்லது விஷ்ணுவின் அவதாரம் அல்லது வேறு ஒரு கடவுளின் அவதாரம் என்று கருதுகிறோம். அவ்வாறு கருதிய மாத்திரத்திலேயே அவர் காட்டிய வழியை பின்பற்ற வேண்டும் என்ற கடமையிலிருந்து விடுபட்டு கொள்கிறோம். அத்தியாயம் 25 நிறைவுற்றது. அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.